உலக தமிழர்களுக்கு வணக்கம். இதுதான் மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோவில். இந்த கோவில் ரொம்ப பழமையான ஒரு கோவில், பல்லவர் காலத்தை சார்ந்தது. இதுதான் கிழக்கு மாட வீதி. கோயிலுக்குள்ள வந்தவன நம்ம விநாயகர் சன்னதி தான் முதல்ல. விநாயகர் கோயில் பக்கத்துல நம்ம அண்ணாமலையார் சன்னதி இருக்கு. இந்த இடம் அன்னதானம் போடுற இடம். தினமும் இங்க அன்னதானம் போடப்படுது. நீங்களும் கூட அன்னதானத்தில் பங்கு பெற்றிருக்கலாம். நம்ம பழனி ஆண்டவர் சன்னிதானம். இந்த இடம் நாயனார் சன்னதி இருக்கிற இடம். இந்த இடம் வசந்த மண்டபம் மாதிரி நிறைய கச்சேரிகள் நடக்கும், பரதநாட்டிய நிகழ்ச்சிகள் நடக்கும், கல்யாணம் நடக்கும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பிரதோஷம் அன்னைக்கு மூலவர் வந்து இங்கே நின்று பூஜை செய்வாங்க. இந்த இடத்துல நம்ம எதிர்க்க இருக்கிறது முருகருடைய சன்னிதானம். நந்தியார் இருக்காரு. இது எதிர்ப்புறம் தான் மூலவர் இருக்காரு. இதான் அம்பாள், கற்பகாம்பாளுடைய சன்னதி இருக்கிற இடம். கபாலீஸ்வரர் எதிர்க்கிய பாருங்க கோபுரம் இருக்கு, மேற்கு வாயில் கோபுரம். இதுக்குள்ள நேரா போனா குளம் வந்துடும். திருஞான சம்பந்தருடைய சன்னதி. இது புன்னைவனநாதர் சன்னதி. இதுதான் பசுமடம், கோசாலைன்னுவாங்க. இது சனீஸ்வரருடைய சன்னதி. இது சுந்தரேஸ்வரர். அதுக்கு பக்கத்திலேயே நவகிரகம். அறநிலையத்துறை சார்பாக கபாலீஸ்வரர் கோயிலில் விற்கிற கேலண்டர் இதெல்லாம்.
இதுதான் தேர் நிற்கிற இடம். எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது பாருங்களேன், எவ்வளோ பெருசு. அதுக்கும் ஒரு மண்டபம் கட்டியிருக்காங்க அழகா.